உங்க குழந்தைங்க தூக்கத்திலேயே உளறுறாங்களா? அப்போ டாக்டர் சொல்லும் அறிவுரையை கேளுங்க. பெரும்பாலான வீடுகளில் நாம் பார்த்து அல்லது கேள்விப்பட்டிருப்போம், இரவு அருகில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை திடீரென விழித்துக் கொண்டு அழும், இல்லையென்றால் ஏதேதோ பேசிக்கொண்டும் சிரிச்சுக்கொண்டும் பின்னர் அதனை அறியாமல் தூங்க செல்லும். இதனை பார்க்கும் நமக்கு ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தும். குழந்தை இது போன்று எதற்காக செய்கிறது என மனதில் பல கற்பனைகள் வித்திடும். குழந்தைகளின் இந்த நடவடிக்கை நமக்கு ஒருவிதமான தொந்தரவு என்பதை காட்டிலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது இந்த வயதில் வரக்கூடிய ஒன்றுதான் என நினைக்க தோன்றும். ஒரு சமயம் இது ஏதாவது நோயின் அறிகுறியாக இருக்குமோ என்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தும். பொதுவாக இது போன்று குழந்தைகள் தூக்கத்தில் பேசுவது, சிரிப்பது, அழுவது போன்றவை இயல்பான ஒன்றுதான் என்றும் இதனை பெரிதான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு பலவித காரணங்களால் எப்படி மன அழுத்தம் ஏற்படுகிறதோ அதே போன்றுதான் குழந்தைகளுக்கும் ஒரு சில விஷயங்களுக்காக மன சோர்வையும் அழுத்தத்தையும் அனுபவிக்கின்றனர். அந்த அழுத்தம் எங்கிருந்து வருகிறது என்றால், பள்ளியில் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்கள் குழந்தைகள் முன் ஏதாவது சண்டை போட்டால், இது தவிர உற்சாக மிகுதியின் காரணமாகவும் இது போன்ற மாறுதல்களை குழந்தைகளிடம் பார்க்கலாம். இது ஒருபுறம் என்றால், குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக, அதாவது காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் இது போன்று தூக்கத்தில் உளரும் சம்பவங்கள் நடைபெறும். இதே மாதிரி ஒரு சில குழந்தைகள் முறையான சரியான அளவுடன் கூடிய தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களின் தூக்க நேரம் சரியானதாக இருந்திருக்காது. அந்த நேரத்தில் கூட குழந்தைகள் தூக்கத்தில் தன்னைத்தானே பேசிக்கொள்வார்கள். சில குழந்தைகளுக்கு தூக்கத்தில் பேசும் பழக்கம் ஜெனடிக் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த குழந்தையின் வீட்டில் உள்ள பெரியவர்கள், அதாவது தாத்தா, பாட்டி அல்லது அந்த குழந்தையின் தாய், தந்தை, இப்படி யாரேனும் குழந்தையாக இருந்த நேரத்தில் இப்படி தூக்கத்தில் பேசும் பழக்கம் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த குழந்தைக்கும் அது போன்ற விஷயம் நேரிடலாம். ஆனால் இது குறித்து பெற்றோர் அச்சம் கொள்ள தேவையில்லை என்கிறார்கள் இந்த துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள். ஆனால் தூக்கத்தில் பேசும் பழக்கம், வேறு ஏதாவது செய்யும் பழக்கம் இருந்தால் அது மேலும் மோசமடையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில்தான் நாம் மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். எனவே ஒரு கட்டத்திற்கு பிறகு குழந்தை வளர வளர அந்த தூக்கத்தில் பேசும் பழக்கத்தை மறந்து போய் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.